திருவழிபாடு ஆண்டின் திருவருகை காலம் 2ஆம் வாரம் திங்கள்கிழமை. காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும், நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலுயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாள் இடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவர் குரலுக்கு செவி கொடுத்தால் எத்தனை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவின் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையை என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டவர்களின் தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டிதான் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளங்கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாட்டின் நாட்டிற்குள் நுழைவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். வாருங்கள், வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம். பாசுரம். குரல் ஒன்று இதோ தெளிவாய் ஒலிக்கிறது, இருள் ஒளிய இங்கே அழைக்கிறது. இரவின் கனவுகள் மறைந்திடுக, பரம் நின்று கிறிஸ்துவே ஒளிர்கின்றார். அழுக்கு மிகுந்த அழிவுற்ற மழுங்கிய உள்ளம் விழித்தெழுக. வழுக்கும் தீமையை ஒழித்திடவே விழுமிய புத்தொளி விடிந்ததுவே. கடனை கொடையாய் கொடுத்திடவே கடவுளின் செம்மறி வருகின்றார். உடைந்த குரலும் கண்ணீரும் துடைக்க பொறுத்தலை கோரிடுவோம். மீண்டும் கிறிஸ்து வரும்போது அண்டம் நடுங்கி அஞ்சிடுமே. தண்டனை குறைகளுக்கு உண்டெனினும் திண்ணமாய் நம்மை அவர் மீட்டிடுவார். பெற்ற தந்தைக்கு மாட்சிமையும் பிறந்த மகனுக்கு பேர் புகழும் உற்ற வாழ்த்து ஆவியார்க்கும் தெற்றென ஆகும் காலமெல்லாம். ஆமீன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். கலைமான் நீரோடைக்காக ஏங்கி தவிப்பது போல கடவுளே, என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் நெஞ்சம் கடவுள் மீது, உயிர் உள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது. எப்பொழுது நான் இறைவனின் முகத்தை காணப்போகின்றேன். என் கண்ணீரே இரவும் பகலும் எனக்கு உணவாயிற்று. எங்கே உன் கடவுள் என்று என்னிடம் தீயோர் எந்நாளும் கேட்கின்றனர். மக்கள் கூட்டத்தோடு சேர்ந்து பவனியாக கடவுளின் இல்லத்திற்கு சென்றேனே. ஆர்ப்பரிப்பும் நன்றி பாடல்களும் முழங்க விழா கூட்டத்தில் நடந்தேனே. இவற்றையெல்லாம் நான் நினைத்து என் உள்ளம் வெகுவாய் வெதும்புகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன். என் நெஞ்சம் மிகவும் தளர்ந்துள்ளது. ஆகவே யோர்தான் நிலப்பகுதியிலும் எர்மோன் மீசார் மலைப்பகுதிகளிலும் உம்மை நான் நினைத்து கொண்டேன். உம் அருவிகள் இடி என முழங்கிட ஆழ்கடலை அலைக்கின்றது. உம் சிற்றலைகளும் பேரலைகளும் என் மீது புரண்டோடுகின்றன. பகல் முழுவதும் ஆண்டவர் தமது பேரன்பை பொழிகின்றார். இரவு முழுவதும் நான் அவரை பாடுவேன். எனக்கு வாழ்வளிக்கும் இறைவனை நோக்கி மன்றாடுவேன். என் கற்பாறையாகிய இறைவனிடம், ஏன் என்னை மறந்தீர்? எதிரியால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துயருடன் நடமாட வேண்டும் என்று கேட்பேன். உன் கடவுள் எங்கே என்று என் பகைவர் நாள்தோறும் என்னை கேட்பது என் எலும்புகளை ஊடுருவி தாக்குகின்றது. என் நெஞ்சே, நீ நம்பிக்கை இழப்பது ஏன்? நீ கலக்கமுறுவது ஏன்? கடவுளையே நம்பியிரு. என் கடவுளின் மீட்பு செயல்களை முன்னிட்டு இன்னும் நான் அவருக்கு நன்றி செலுத்துவேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகின்றேன். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். எல்லாவற்றிற்கும் கடவுளாகிய ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். எங்களை கண்ணோக்கும். உம்மை பற்றிய அச்சம் எல்லா நாடுகள் மீதும் நிலவ செய்யும். அயல் நாடுகளுக்கு எதிராக உம் கையை உயர்த்தும். அவர்கள் உம் வலிமையை காணட்டும். அவர்கள் முன்னிலையில் எங்கள் வழியாக உமது தூய்மையை காட்டியது போல் எங்கள் முன்னிலையில் அவர்கள் வழியாக உமது மாட்சியை காட்டும். ஆண்டவரே, உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை என நாங்கள் அறிந்து உள்ளது போல் அவர்களும் உம்மை அறிந்து கொள்ளட்டும். புதிய அடையாளங்களை வழங்கும். வியத்தகு செயல்களை நிகழ்த்தும். உம் கைவினை வழக்கையினை மாட்சிமைப்படுத்தும். யாக்கோப்பின் குலங்களை ஒன்று கூட்டும். தொடக்கத்தில் போன்று அவர்களை உமது உரிமை சொத்தாக்கும். ஆண்டவரே, உமது பெயரால் அழைக்கப்பட்ட மக்களுக்கு இரக்கம் காட்டும். உம் தலைப்பெயராக பெயரிட்டு அழைத்த இஸ்ரேலுக்கு பரிவு காட்டும். உமது திருவிடம் இருக்கும் நகரின் மீது, நீர் ஓய்வு கொள்ளும் இடமாகிய எருசலேமின் மீது கனிவு காட்டும். உமது புகழ்ச்சியால் சீயோனை நிரப்பும். உமது மாட்சியால் உம் மக்களை நிரப்பும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது கருணையின் ஒளியை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்றப் பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்றப் பெறுவீராக. வானங்கள் இறை மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். மணவறையிலிருந்து புறப்படும் மணமகனைப் போல் அது வருகின்றது. பந்தயத்தில் மகிழ்ச்சியுடன் ஓடும் வீரரைப் போல் அது விரைகின்றது. அது வானத்தின் ஒரு முனையிலிருந்து புறப்படுகின்றது. அதன் பாதை மறுமுனை வரையிலும் செல்கின்றது. அதன் வெப்பத்திற்கு மறைவானது ஒன்றும் இல்லை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்றப் பெறுவீராக. ஆண்டவரே, விண்ணக வளாகத்தில் நீர் போற்றப் பெறுவீராக. இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம். அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருளுவார். அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும். எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. எருசலேமே, ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும், சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார். முதல் வாசகம். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். இதோ, ஆண்டவர் பூ உலகை வெறுமையாக்கி பாழடைய செய்து, அதன் நிலப்பரப்பை உருக்குலைய செய்து, அதில் வாழ்வோரை சிதறடிப்பார். அப்பொழுது மக்களுக்கு எப்படியோ அப்படியே குருக்களும், பணியாளனுக்கு எவ்வாறோ அவ்வாறே அவன் தலைவனுக்கும், பணிப்பெண்ணுக்கு எப்படியோ அப்படியே அவள் தலைவிக்கும், வாங்குபவனுக்கு எவ்வாறோ அவ்வாறே விற்பவனுக்கும், கடன் கொடுப்பவருக்கு எப்படியோ அப்படியே கடன் வாங்குபவனுக்கும், வட்டிக்கு கொடுத்தவனுக்கும் எவ்வாறோ அவ்வாறே வட்டிக்கு வாங்கினவருக்கும் நேரிடும். நாடு முற்றிலும் பாழடைந்து போகும், முழுவதும் சூறையாடப்படும். ஏனெனில் இது ஆண்டவர் கூறிய வார்த்தை. நிலம் புலம்பி வாடுகின்றது, மண்ணுலகம் தளர்ந்து வாடுகின்றது. மண்ணுலகம் மக்களுள் உயர்ந்தோர் தளர்ச்சி உறுவர். நாடு அதில் குடியிருப்போரால் தீட்டுப்பட்டுள்ளது, ஏனெனில் அவர்கள் சட்டங்களை மீறினார்கள்.
நியமங்களை சீர்குலைத்தார்கள், என்றுமுள்ள உடன்படிக்கையை முறித்தார்கள். ஆதலால் சாபம் நாட்டை விழுங்குகிறது, அதில் குடியிருப்போர் குற்றப்பழியில் சிக்கியுள்ளனர். அதில் வாழ்வோர் நெருப்பில் எரிந்து போகின்றனர், சிலரோ எஞ்சியிருப்பர். திராட்சை ரசம் அழுகின்றது, திராட்சை கொடி தளர்கின்றது, அக்களிக்கும் இதயங்களெல்லாம் பெருமூச்சு விடுகின்றன. மேளத்தின் மகிழ்ச்சி ஒளி ஓய்ந்து விட்டது, அக்களித்தோரின் ஆரவாரம் அடங்கிவிட்டது, யாழின் இன்னிசை நின்று விட்டது. பாடலுடன் அவர்கள் திராட்சை ரசம் குடிக்க மாட்டார்கள், மதுவும் குடிப்போருக்கு கசப்பாயிருக்கும். குழப்பத்தின் நகர் தகர்க்கப்பட்டது, யாரும் நுழையாதபடி வீடெல்லாம் பூட்டப்பட்டது. திராட்சை ரசத்திற்காக தெருக்களில் கூச்சல் எழுகின்றது, மகிழ்ச்சி எல்லாம் மங்கி மறைகின்றது. விழாக்கள் நாட்டிலிருந்து அகற்றப்பட்டன, பாழடைந்த நிலையோ நகரில் எஞ்சியிருக்கின்றது. நுழைவாயில்கள் நொறுக்கப்பட்டு பாழாய் கிடக்கின்றன. நாட்டில் மக்களுக்கு நேரிடுவது ஒலிவ மரத்தை உலுக்குவது போலவும் அறுவடைக்கு தப்பிய திராட்சை பழங்களை பறிப்பது போலவும் உள்ளது. எஞ்சியிருப்போர் தங்கள் குரலை உயர்த்தி மகிழ்ச்சியால் ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆண்டவரின் மாட்சி பற்றி மேற்கிலிருந்து ஆரவாரம் செய்கின்றார்கள். ஆதலால் கீழ்த்திசையில் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள், கடற்கரை நாடுகளில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுங்கள். மண்ணுலகின் எல்லையிலிருந்து நீதியுள்ளவருக்கு மாட்சி என்ற புகழ் பாடலை நாங்கள் கேட்கின்றோம். நானோ இளைத்து போனேன், எனக்கு ஐயோ கேடு, எனக்கு துரோகம் செய்கின்றார்கள், துரோகிகள் நம்பிக்கை துரோகம் செய்கின்றார்கள் என்றேன். உலகில் குடியிருப்போரே, திகில், படுகுழி, கண்ணி உங்களுக்கு எதிரில் இருக்கின்றன. திகிலில் ஓசை கேட்டு ஓடுபவர் படுகுழியில் வீழ்வார், படுகுழியிலிருந்து ஏறுகின்றவர் கண்ணியில் சிக்கிக் கொள்வார். ஏனெனில் விண்ணின் மடைகள் திறக்கப்படுகின்றன, நிலத்தின் அடித்தளங்கள் அதிர்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். குருவான புனித சிலுவை அருளப்பர் எழுதிய கார்மல் மலை ஏறுதல் எனும் ஆய்வுக் கட்டுரை. கிறிஸ்துவில் இறைவன் நம்மிடம் பேசியுள்ளார். ஆதிகால சட்டத்தின் கீழ் இறைவாக்கினர்களும் குருக்களும் அவர்களுக்கு உண்மையாகவே தேவைப்பட்ட திருவெளிப்பாடுகளையும் திருக்காட்சிகளையும் இறைவனிடமிருந்து கேட்டனர். ஏனெனில் அப்போது விசுவாசத்திற்கு இன்னும் உறுதியான அடித்தளம் இடப்படவில்லை. நற்செய்தியின் சட்டம் இன்னமும் நிறுவப்படவில்லை. அவர்கள் கேட்டதும் இறைவன் பதிலளித்ததும் அப்போது தேவைப்பட்டன. ஒரு கட்டத்தில் அவர் அவர்களோடு வார்த்தைகளாலும் திருக்காட்சிகளாலும் திருவெளிப்பாடுகளாலும் பேசினார். இன்னொரு கட்டத்தில் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பேசினார். இருப்பினும் அவர் பதிலளித்ததும் அவர் சொன்னதும் அவர் வெளிப்படுத்தியதும் நம் புனித விசுவாசத்தின் மறைபொருட்களே. அவை முழுமையின் பகுதி காட்சிகளாகவோ அல்லது முழுமையை நோக்கி வைக்கும் திடமான காலடிகளாகவோ இருக்கலாம். ஆனால் இப்பொழுதோ விசுவாசம் கிறிஸ்துவில் வேரூன்றியுள்ளது. அருளின் இக்காலத்தில் நற்செய்தியின் சட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய முறையில் அவரை தேடும் அவசியமில்லை. அவ்வாறு பதிலளிப்பதும் அவருக்கு தேவையற்றது. அவரது மகனான அவரது ஒரே வார்த்தையை அவர் நமக்கு அளிப்பதன் வழியாக அந்த ஒரு வார்த்தையில் அவர் அனைத்தையும் கூறியுள்ளார். திருவெளிப்பாட்டிற்கு இனிமேல் அவசியமில்லை. எபிரேயருக்கு சின்னப்பர் எழுதிய வார்த்தைகளின் உண்மையான பொருள் இதுவே. முன்பு மோயிசன் சட்டத்திற்கேற்ப அவர்கள் இறைவனோடு உரையாட பயன்படுத்திய பழைய வழிகளை அவர்கள் கைவிடுமாறு அவர் கேட்டுக்கொள்கின்றார். கிறிஸ்துவில் மட்டுமே அவர்களது கண்களை பதிக்குமாறு அவர் அவர்களை இறைஞ்சுகின்றார். பற்பல முறையிலும் பல்வேறு வகையிலும் முற்காலத்தில் இறைவாக்கினர் வாயிலாக நம் முன்னோரிடம் பேசிய கடவுள் நாம் வாழும் இவ்விறுதி நாட்களில் நம்மிடம் தம் மகனின் வாயிலாகவே பேசியுள்ளார். நடைமுறையில் சின்னப்பர் கூறுவதென்னவென்றால், இறைவன் தம் சொந்த வார்த்தையின் வாயிலாக எத்துணை முழுமையாக பேசியுள்ளார் என்றால் அதோடு எதையும் சேர்க்க அவர் விரும்பவில்லை. இறைவாக்கினர்கள் வாயிலாக அவர் ஒரு பகுதியளவோடு அவர் பேசியிருப்பினும் கிறிஸ்துவில் இப்பொழுது அவர் அனைத்தையும் கூறியுள்ளார்.
அவர் நமக்கு அனைத்தையும் அளித்துள்ளார். தம் சொந்த மகனையும் நமக்கு அளித்துள்ளார். ஆகவே எவராகிலும் இறைவனை கேள்வி கேட்க விரும்பினால் அல்லது அவரிடமிருந்து ஏதோ ஒரு புதிய திருக்காட்சியையோ திருவெளிப்பாட்டையோ எதிர்பார்த்தால் அவன் குற்றம் புரிகின்றான். ஏனெனில் கிறிஸ்து மீது முழுமையாக தன் கண்களை பதிப்பதற்கு பதிலாக கிறிஸ்து அல்லாத ஏதோ ஒன்றின் மீதோ அல்லது அவரை கடந்த ஏதோ ஒன்றின் மீதோ அவன் ஆசைப்படுகின்றான். அப்பொழுது இறைவன் பதிலளிக்க முடியும். இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவி சாயுங்கள். என் வார்த்தையில் ஏற்கனவே நான் அனைத்தையும் கூறியுள்ளேன். அவரில் மட்டுமே உங்கள் கண்களை இருத்துங்கள், ஏனெனில் அவரில் அனைத்தையும் நான் வெளிப்படுத்தினேன். நீங்கள் கேட்கக்கூடிய எதையும் அல்லது ஆசைப்படக்கூடிய எதையும் விட அதிகமாய் அவரில் நீங்கள் கண்டடைவீர்கள். நானோ எனது தூய ஆவியோடு அவர் மீது தாபோர் மலையில் இறங்கி அறிவித்ததாவது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன், இவருக்கு செவி சாயுங்கள். உங்களுக்கு என்னிடமிருந்து புதிய போதனைகளோ கற்றுக்கொள்ளும் வழிகளோ தேவையில்லை. ஏனெனில் நான் முன்பு பேசிய போது வரவிருந்த கிறிஸ்துவை குறித்தே பேசினேன். அவர்கள் என்னிடம் ஏதேனும் எதிர்பார்த்த போது எல்லா நன்மைத்தனமும் நிறைந்த கிறிஸ்துவையே நம்பிக்கையோடு எதிர்பார்த்தனர். இதையே நற்செய்தியாளர்கள் மற்றும் அப்போஸ்தலர்களின் போதனை தெளிவாக சான்று பகர்கின்றது. குருவான புனித சிலுவை அருளப்பர் எழுதிய கார்மல் மலை ஏறுதல் எனும் ஆய்வுக் கட்டுரை. இன்றைய நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஒரு நாள் இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது கலிலேயா யூதேயா பகுதியில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். இதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமின்றி பாவங்களை மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறதென்ன? உம் பாவங்கள் உமக்கு மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உமக்கு சொல்கிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டுக்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவராய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் மறுமொழியும் பாடலும். மனம் மாறி என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர், ஏனெனில் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனம் மாறி என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர், ஏனெனில் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடந்து நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார்.
அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையை நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினை எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மனமாறி என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர், ஏனெனில் இறையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறி என்னிடம் வாருங்கள் என்கிறார் ஆண்டவர், ஏனெனில் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது. மன்றாட்டுகள். மீண்டும் அன்றாட பணிகளை ஆண்டவரே, திருச்சபையின் பெயரால் ஒருங்கிணைந்து மன்றாடும் எங்களுடைய உள்ளங்களையும் இதயங்களையும் உம்பால் திருப்பியருளும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். உமது மகனின் வருகையை பற்றி சிந்தித்து இறைவேண்டல் செய்து கொண்டிருக்கிறோம். அதன் உட்பொருளை நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் ஆழ்ந்து உணர்ந்திட துணை செய்யும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். ஆண்டவரே, நாங்கள் அனைவரும் உமது மக்களாக இருப்பதால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் எவரையும் நாங்கள் இழிவாக கருதாதிருப்போமாக. அவர்களின் துன்பத்தில் தோள் கொடுக்கவும் வீழ்ச்சியில் எழுச்சியை அளிக்கவும் எங்களுக்கு உதவியருளும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். மனித வாழ்வில் முறிந்து போன உறவுகளை சரிப்படுத்தும். கிறிஸ்துவில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையால் எங்களை ஒப்புரவாக்கும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். இன்று நாங்கள் உமது குரலுக்கு செவி சாய்க்க துணை புரியும். இன்று நாங்கள் பணிபுரியும் சூழ்நிலைகளில் உமக்கு செவி சாய்க்க செய்யும். உமது ஒளியையும் உண்மையையும் எங்களுக்கு அனுப்பியருளும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. கருணை கடலாகிய கடவுளே, எங்கள் விண்ணப்பம் தூபம் போல் உம் திருமுன் எழ வேண்டுமென்று உம்மை வேண்டுகிறோம். நாங்கள் தாழ்ச்சியும் தூய்மையும் நிறைந்த உள்ளத்துடன் உம் மகனின் பிறப்பு விழாவை சிறப்புடன் கொண்டாட அருள் புரியும். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.